கன்னியாகுமரியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். ரூபாய் மதிப்பீட்ட கணபதிபுரம் பேரூராட்சியில புதிய நூலகம் அமைக்கப்பட்டிருக்கு. இப்படி இந்த நாகர்கோயில் கன்னியாகுமரி 2 தொகுதிக்கும் நம்முடைய திராவிட மாடல் அரசு பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். அந்த உரிமையோடு தான் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, உதயசூரிய சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு உங்களை எல்லாம் கேட்டு வந்திருக்கிறேன். இது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த 5 வருஷத்துல எத்தனையோ திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறார். ஆட்சிக்கு வந்தோடனே 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தோடனே நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். அந்த திட்டத்தின் மூலம் இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. இப்படி அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு காலை முதலமைச்சர் உணவு திட்டம். பசியோடு படிக்க கூடாது, காலைல ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா முதல்ல தரமான காலை உணவு கொடுத்திருக்கிறோம், அப்புறம் தரமான கல்வி கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி அரசு பள்ளியில படிச்சு எந்த காலேஜ்ல போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 14 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு கொடுத்திருக்கிறோம். இப்ப சமீபத்துல 10 லட்சம் மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு கொடுத்திருக்கிறோம். ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சோம். இப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திருக்கிறோம். எல்லாத்தையும் விட முக்கியமான திட்டம் உங்களுக்கு தெரிஞ்ச திட்டம் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். போன சட்டமன்ற தேர்தலில் நாம சொன்ன வாக்குறுதி அதை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு மாசம் 1,31 லட்சம் மகளிருக்கு 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் உரிமை தொகையா கொடுத்திருக்கிறாரு. அந்த உரிமை தொகை திட்டத்தை அதிமுகவும் பாஜகவும் நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க, நீதிமன்றத்துக்கு போனாங்க. தேர்தலை காரணம் காட்டி 3 மாசம் நிப்பாட்டுவதற்கான முயற்சியில ஈடுபட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் தலைவர் என்ன பண்ணாரு, நான் 1000 ரூபாய் கொடுக்கறது நீங்க நிப்பாட்டுறீங்களா, முயற்சி பண்றீங்களா, நான் 5000 ரூபாய் கொடுப்பேன், முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி போன பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடைகால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாரா இல்லையா? முதலமைச்சர் காலையில 6 மணிக்கு பேங்க்ல பணம் போட்டாரு, பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணாரு. மகளிர்லாம் காலைல 9 மணிக்கெல்லாம் பேங்க்ல போய் பணத்தை எடுத்துட்டாங்க. ஏன் மோடி அரசு பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி அந்த பணத்தை, உரிமை தொகையை, முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை தொகையை கை வச்சிருவாங்கிற அந்த பயத்துல எடுத்துட்டாங்க. இப்ப வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். என்ன வாக்குறுதி? ஆம்புலன்ஸ் வழி விட்டுரு சொல்றேமா, அதான் எல்லாரும் தெரிஞ்சிருக்கேன். ஆம்புலன்ஸ் வழி விட்டுரு. ஆம்புலன்ஸ் போயிட்டு நல்லா இருக்கீங்களா? நன்றி நன்றி. சரி, காட்டுறது இது வாக்குறுதி சொல்லியிருக்கேன்ல, மகளிர் உரிமை தொகை மீண்டும் ஆட்சி வந்தோடனே 1000 ரூபாய் கிடையாது, அது உயர்த்தி 2000 ரூபாய் தருவான்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்கிறோம்.